வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் பெரிய புயலை கிளப்பியிருக்கு. தாவேகா 234 தொகுதிகளையும் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை இப்போ தாவேகா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டிடுறாரு. ஒன்று பெரம்பூர் தொகுதி, இன்னொன்று திருச்சி கிழக்கு. 2 தொகுதிகளில் விஜய் போட்டிடுறாரு. இது பாயிண்ட் 1. ரெண்டாவது என்ன தெரியுமா? திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. அதில் மனோ தங்கராஜுக்கு சீட் இல்லைங்க. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் இருக்கார்ல, அவருக்கு இந்த தேர்தலில் சீட்டு ஒதுக்கப்படலை. பத்மநாபபுரம் தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மனோ தங்கராஜ். அவருக்கு இந்த முறை பத்மநாபபுரம் தொகுதியை ஒதுக்கலை திமுக தலைமை. இந்த மனோ தங்கராஜ் இருக்கார்ல, அவர் எல்லை மீறி சமூக வலைதளத்தில் பதிவிடுறதா இருந்தாலும் சரி, எல்லை மீறி பதிவிடுபவர், பேசுகிறதா இருந்தாலும் சர்ச்சையாக பேசுகிறவர். அதில் ஒரு முறை, அதாவது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான பூமி பூஜை நடந்துச்சுல, அப்போ பிரதமர் மோடி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். அதை எப்படி தெரியுமா கிண்டல் பண்ணியிருந்தார் மனோ தங்கராஜ்? மூச்சு இருக்கா, மானம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருந்தார். ஒரு பாரத பிரதமரை மூச்சு இருக்கா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார் மனோ தங்கராஜ். அவருக்கு இந்த முறை சீட்டு ஒதுக்காததுக்கே திமுகவுக்கு ஒரு நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் பல பேர் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. மனோ தங்கராஜ் மட்டும் கிடையாது, அந்த வரிசையில் நிறையா இரிட்டேட்டிங் ஃபேஸஸ் டிஎம்கேல இருக்குது. உதாரணத்துக்கு ராஜீவ் காந்தி, அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்திலிருந்து இந்த பக்கத்து திமுகவுக்கு தாவுனா பத்மபிரியா, சத்யராஜுடைய மகள் திவ்யா சத்யராஜ், இவங்களுக்கெல்லாம் சீட்டு ஒதுக்கப்படலை. அது வரைக்கும் நல்லது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அவர் கரூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக 2021 தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த வாட்டி கரூரிலிருந்து கோவைக்கு தாவியிருக்காரு செந்தில் பாலாஜி. கோவை தெற்கு தொகுதி இருக்குல்ல, திமுக சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. கோவை தெற்குடைய இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் யாரு? வானதி அக்கா. அதிமுக பாஜக தொகுதி பங்கீடுல பாஜகவுக்கு இந்த முறை கோவை தெற்கு ஒதுக்கப்படலை, கோவை வடக்கு மட்டும்தான் ஒதுக்கப்பட்டுச்சு. எதுக்காக வானதி அக்கா கோவை தெற்குல இருந்து கோவை வடக்குக்கு தாவுறாங்க? ஒருவேளை செந்தில் பாலாஜி கோவை தெற்கில் போட்டி போடுறது முன்கூட்டியே வானதி அக்காவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதனால தான் கோவை தெற்கை ஸ்கிப் பண்ணிட்டு கோவை வடக்குக்கு தாவுறாங்களோ அப்படிங்கிற டிபேட்லாம் நடந்துக்கு இருக்கு. கரூர் பாஜக அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, கரூரில் தோல்விக்கு பயந்து கோவைக்கு தாவிருக்காரு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு கரூர் பாஜக அதிமுக பதிவுகள் போடுறாங்க. இது 2. மூணாவது, கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கான ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. பாஜக ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. வானதி சீனிவாசன் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் அர்ஜுன் ராம் மேக்வால் இருக்கார்ல, அவரும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் இருந்திருக்காரு. ஆக்சுவலாக சென்ட்ரல் மினிஸ்டர் அண்ணாமலையை சந்தித்ததாக சொல்லப்பட்டுச்சு. அண்ணாமலையோட பேட்மிண்டன் விளையாண்டுருக்காரு சென்ட்ரல் மினிஸ்டர். அண்ணாமலை இந்த தொகுதி பங்கீடு விவகாரத்தில் அதிருப்தியில் இருக்காரு, அதனால அண்ணாமலையை சமாதானப்படுத்துறதுக்காக தான் சென்ட்ரல் மினிஸ்டர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு டாக் வருது. அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கான ஆலோசனை கூட்டத்தில் கலந்துருக்காரு. வானதியும் கூட இருந்திருக்காங்க. அப்போ வானதி இந்த கோவை வடக்கு சம்பந்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால கோவை வடக்கை தான் வானதி கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கோவை வடக்கில் தான் வானதி அக்கா போட்டி போடுறாங்க போல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது, தாம்பரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ்ஆர் ராஜா இருக்காருல்ல, அவருக்கு இந்த முறை சீட்டு வழங்கலை திமுக தலைமை. ஸோ இதன் காரணமாக எஸ்ஆர் ராஜாவுடைய ஆதரவாளர்கள் டிஆர் பாலு வீட்டில் குவிந்து சத்தம் போட்டிருக்காங்க. டிஆர் பாலு டென்ஷன் ஆகி தலைமை ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதில் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு. அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வைரலாக ஷேர் ஆகுது. சென்னையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 தொகுதிகள் இருக்கா, அதில் 15 தொகுதிகளில் திமுக தான் போட்டியிடுது. வேளச்சேரி மட்டும் காங்கிரஸுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீது எல்லாமே திமுக தான் போட்டிடுறாங்க. அதில் பல எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. இந்த முறை புது வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய திமுகக்குள்ள பெரிய புயலை கிளப்பியிருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவாளர்கள் எதுக்காக எங்களுக்கு சீட்டு ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமைக்கு எதிராக கோஷம் போட்டுக்கிருக்காங்க. இது திமுகக்குள்ள அறிவாலயத்தில் பெரிய புயலை கிளப்பியிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அண்ணாமலை விஷயத்துக்கு வரலாம். அண்ணாமலை எந்த தொகுதியில் அங்கே போட்டியிட போறாரு? முதல்ல போட்டியிடாரா இல்லையா? அந்த சீட் ஷேரிங் விவகாரத்தில் அதிருப்தியில் இருக்கிறதாக சொல்லப்படுது. அதனால தான் கேட்குறோம், அவர் போட்டியிடுறாரா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிருக்காங்க. போட்டியிடுறதும் போட்டியிடாமல் இருக்கிறதும் அண்ணாவுடைய தனிப்பட்ட முடிவு.
ஆனால் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தா அவர் கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை, என்னுடைய வேண்டுதலும் அதுதான். ஏன்னா அண்ணாமலை மாதிரியான குவாலிட்டியான பர்சன் டெஃபினட்டாக சட்டப்பேரவைக்குள்ளே போகணும். அண்ணாமலையை விட தகுதியான கேண்டிடேட்டு வேறு யாராவது இருக்காங்களா? இங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். அண்ணாமலையை விட தகுதியான ஒரு கேண்டிடேட் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பேரை சொல்லுங்கள். அதனால் அண்ணாமலை டெஃபினட்டாக போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தா இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், பொதுமக்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக முன் வச்சுக்கிறேன். எப்போதுமே களத்தில் இருக்கக்கூடியவர், மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவராக அண்ணாமலை இருக்கார். இப்போ கூட பாருங்கள், எல்லா பொலிட்டீஷியனும் இந்த தேர்தல் விவகாரத்தில் பிஸியாக இருக்காங்க. அண்ணாமலை மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு திருச்சியில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்குல்ல, அதனுடைய மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கு. 3 பக்தர்கள் மேலே விழுந்திருக்கு. அதில் ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க. நதியா அப்படிங்கிறவங்க இறந்து போயிருக்காங்க. சமயபுரம் கோவிலுடைய பிரதான நுழைவு வாயிலில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துடைய மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு. அதில் இறந்து போயிருக்காங்க பெண் பக்தர் ஒருத்தங்க. மீதி 2 பேர் படுகாயத்தோட ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் அண்ணாமலை கொந்தளிச்சிருக்காரு. 2022 தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. 2023, 24 அடுத்தடுத்து நிறையா பில்டிங் கட்டப்பட்டுச்சு, நிறையா மண்டபங்கள் கட்டப்பட்டுச்சு. 4 வருஷம் கூட தாங்கலை. என்ன நடந்துக்கிருக்கு? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இப்போ குரல் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த முறை அண்ணாமலை தேர்தலில் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தா அவர் ஜெயிக்க வைக்கிறது தொகுதி மக்களுடைய டியூட்டி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.